அவங்களுக்கு புடிச்சு கொடுத்து அப்புறமா சாப்பிடலாம். ஆண்டி இங்க வாங்க. ஐயோ இவனுங்களா? யாரு கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சனோ அவனுங்களே பாத்துட்டானுங்களே. ஆண்டி நில்லுங்க. ஐயோ ஏன் இப்படி துரத்துறானுங்க? கரும எந்த மூதேவி அங்கிள் தேடுறேன்னு தெரியலையே. ஐயோ பயமில்லையே, இப்படி துரத்திட்டு வர்றாங்களே. இப்ப எங்க ஒளிகிறது? சாக்க பூத்தி அப்படி மூட்டையோட மூட்டையை ஐக்கியமா. எங்கடா ஆண்டி இங்கதான் வந்தாங்க, ஆளே காணோம். தெரியலையாடா? இங்கடா வந்தாங்க. ஐயோ எந்த நேரத்துல இவனுங்களை பெத்தாங்களோ ஆண்டி இப்படி சாவடிக்கிறானுங்களே. ஏய் கால் வேற வலிக்குதுடா. நான் உட்கார போறேன் போடா. டேய் நீ மட்டும் உட்கார்ந்தா நானும் உட்கார்றேன். தள்ளு. டேய் எங்கடா பேப்பாங்க இந்த ஆண்டி? தெரியலையாடா பச்சி? ஐயோ ஒருத்தனே டன் கணக்குல இருப்பான் போல இருக்கே. இதுல 2 பேரும் என் ஸ்பைனல் கார்டு அப்பளமா நுறுக்கி இருக்கும். கடவுளே கடவுளே முடியல. என்னடா இது ஆடுற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்லடா, பேசாமறா. ஒன்னு பண்ணலாம், நம்ம வந்த வழியே போய் தேடி பார்க்கலாம். வாடா. ஓகே வா. வா. அம்மா அம்மா அப்பா ஐயோ அம்மா படுபாவி பசங்க. ஆமா ஏண்டா உட்கார்றதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? அம்மா டேய் யாரடா தேடுறீங்க நீங்க? இவனுக்கு யாரு தேடுறானுங்கன்னே தெரியலையே. நம்ம எந்த வேஷத்துல வந்தாலும் டார்ச்சர் பண்றாங்களே. ஈஸ்வரா அப்பா. ஐயோ இது வேறையா? ஐயோ போச்சுராடே அம்மா. பத்தி தேங்காய் பத்த நல்லா இருக்கும், சாப்பிடு. டேய் நானே புட்டி பால் இன்னும் வரலன்னு கடுப்புல இருக்கேன். நீ வேற தேங்காய் பத்த பல்லு சொத்துன்னு வெறுப்பேத்தின்னு இருக்க. சைலண்டா இருடா. இப்ப எதுக்கு நீ என்னென்ன கோச்சிக்கிற? அவன் வரமாட்டான் வாத்தி. ரகு சரியான ஃப்ராடு பையன். டேய் இதே எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? எத்தனை தடவை சொன்னேன்னு நான் என்னல, ஆனா நான் சொல்றதுதான் நிஜம், நீ நம்பு. நீ வாயை மூடிட்டு இரு. கோயில்னு பாக்குறேன், இல்ல கெட்ட வார்த்தையில திட்டிடுவேன். பட்டாதான் உனக்கெல்லாம் புரியும். அப்பாடா யாரு கண்ணிலையும் படாம இந்த கேட்டை மட்டும் தாண்டிட்டா போதும். ஐயோ அம்மா. ஆஹா அம்மாவும் அண்ணனும் பார்த்துட்டாங்களே. இப்ப நான் என்ன பண்ணாலும் வாத்திய பார்க்க போக முடியாதே. இவ வேற போன் பண்ணிட்டே இருக்கா. அம்மா கல்யாண மாப்பிள்ள வெளிய நின்னு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எங்கடா போற? அண்ணே அது வந்துனே என்னன்னா என்ன வந்து போய் நீ எங்க போற? பதில் சொல்லு. இல்ல என் கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னா. அவன் வெளியூர் பையன், மண்டபம் எங்க இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். அதான் போய் கூப்பிட்டு வரலான்னு போறேன். பார்த்தா அப்படி தெரியலையே. யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரி தான்டா இருந்துச்சு. அப்படியா இருந்துச்சு? இருக்க கூடாதே. டேய் விடிஞ்சா உனக்கு கல்யாணம், இப்ப நீ வெளியே போலாமாடா? ஃப்ரெண்ட இன்வைட் பண்ணதானமா போறேன். அதெல்லாம் ஒண்ணும் போக தேவையில்லை. அவனுக்கு மேப் அனுப்பி அட்ரஸ பார்த்து வர சொல்லு, இல்ல வேற யாரையாச்சும் அனுப்பி கூப்பிட்டு வர சொல்லு. எடுக்க மாட்டானே. என்ன எடுக்கலையா? எப்படி எடுப்பான் அவன்? ஒரு டுபாகூரு டூமாங்கோலி வாத்தி.
சிவா அம்மா. நீ இவனை உள்ள கூட்டிட்டு போய் லாக் பண்ணி வச்சுக்கோ. கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்க. சரி வா. சரி அங்க எங்கடா போற? அது உள்ள போலாம் வா. போனே. லேட் ஆயிடுச்சு. ரெடி அண்ணே, வா. அண்ணே, அண்ணே. திரும்ப திரும்ப கால் பண்றாளே. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே போன் வருதுண்ணே போன். அப்புறம் பேசிக்கலாம். அண்ணே முதல்ல வா. அண்ணே, எல்லாரும் வெயிட் அண்ணே பண்றாங்க. அண்ணே லொகேஷன் ஷேர் பண்ணு போ. அண்ணே யாரோ கூப்பிடுறாங்க எப்படி பாருங்க. பாருக்க ஏய் மதன், தேங்க்ஸ் ஃபார் கமிங். பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆமால. என்ன மாப்பிள்ள வெளியில சுத்திட்டு இருக்காரு? ரெடி ஆகலையா இன்னும்? இதோ ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருவேன். ஓகே ஓகே. பாரு வரவங்க கேக்குற அளவுக்கு இருக்க நீ. போய் ரெடியா போ. அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்ப்பா. அண்ணன் சொந்தக்காரங்க பிடியில சிக்கிட்டாரு. எப்படியும் ஒரு வருஷத்து கதையை பேசி முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்படியே வேற ரூட்டை பிடிச்சி எஸ் ஆயிட வேண்டியதுதான். ஐயோ அவர் கையில வேற என் போன் இருக்கே. மெல்ல உருவிட வேண்டியதுதான். ரகு எஸ்கேப் ஆயிடுறான். நம்ம பேட்ச் மேட்ச்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. யூ மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். ஓகே. ஓகே அப்பனே ஆண்டவா காப்பாத்துப்பா. நல்லபடியா கோயிலுக்கு வந்துட்டோம். எங்க இருக்கிறா இவ? ஆளவே காணும். இங்க தானே வர சொல்லியிருந்தா. வாத்தி அம்மா. அறிவு கட்டவனே, மூஞ்சி முகரையும் பாரு. அக்கா மன்னிச்சுக்கங்க வராங்க. ச்சே. எப்படி இருக்கு குருவி? நான் ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. சும்மா சொல்லுடா. ஐ லவ் யூ வரைக்கும் ஓகே. ஆனா அந்த ரகு தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆரம்பிச்சிட்டியா? என்னத்த ஆரம்பிக்கிறது? அதான் எல்லாம் முடிய போதே. உன் வாயை வச்சு நான் அப்படியே ஓரமா போய் நில்லு. புட்டிப்பால் வந்து இத பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி நிக்க போறான். ஐ லவ் யூ ரகு. அவன் அப்படி ஷாக் ஆகுறத நான் ஒளிஞ்சு நின்னு பாக்கணும். அப்படியே அவன் பின்னாடி நடந்து வந்து ரகுன்னு ஆசையா கூப்பிடணும். அவன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புவான். நான் அவன் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். உன்னை அப்படியே கொல்லணும். ஏன்டா? வேண்டாம். நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கடைசியில நீ அவனால ஏமாந்து தான் நிக்க போற. உன் வாயில இருந்து நல்ல வார்த்தையே வராதடா. உனக்கு கடுப்பா இருந்தா போயிடு. நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு ரகு கிட்ட என் காதல சொல்லிட்டு தான் நான் வருவேன். அந்த கன்றவேன காட்சிலாம் என்னால பார்க்க முடியாது. நான் போறேன்பா. போ போ. அந்த ஃப்ராடு பயலுக்காக என்ன போ சொல்றல? நான் போறேன் போ. வார்த்தையை திருத்தவே முடியாது. மணிப்பர்ஸ் வாங்கி வந்துட்டான்டா. எங்க காணும்? நோ, வாத்தி ரகு கிட்ட அதுடைய காதல சொல்லக்கூடாது. சொல்லவும் விட மாட்டேன். ரகு இந்த விளக்க பார்த்துட்டு என்ன பண்றான்னு பாப்போம்.
மகிழினி அம்மா. இந்த மண்டபம் தானா? ஏய் பாரு, இந்த மண்டபம் தானா? ஆமாமா, இந்த மண்டபம் தான். ஏய் கார்குழலி, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? இல்ல, ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏன் அழறன்னு எனக்கு தெரியும். அம்மா, இந்த மாதிரி நமக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வேணா பாரு, உன் கல்யாணம் திடுதுப்புன்னு ஒரு நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்து முடிஞ்சிரும். நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. அம்மா, வாத்தி வந்துட்டுமா, இருங்க. நம்ம எல்லாரும் ஒன்னாவே உள்ள போலாம். ஏமா, அப்படி உள்ள போய் உக்காந்துதான் நம்ம காத்துக்கிட்டு இருப்போமே. நம்மள அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. யாருமே தெரியாத இடத்துக்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு தாத்தா. வாத்தினா நம்மள அழகா உள்ள கூட்டிட்டு போயிடுவான். ஏமா, வந்த இடத்துல அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுமா. வாத்தி வந்துருவா. வா, நம்ம அப்படி போய் உள்ள உக்காந்துருப்போம். அப்பா சொல்றதம்மா கரெக்ட். வா, நம்ம உள்ள போலாம். வா. பாட்டி அப்பாவும் இங்கதான் நிக்கிறாங்களே, இவங்கள அவங்க பார்த்துட்டா சண்டை வந்துருமே, என்ன பண்றது? வாங்க உள்ள போலாம். வாங்க 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 ஐயா வணக்கம். வாங்க. ஆமா, உங்க பொண்ணு வாத்தி வரலையா? அவ பின்னாடி வரேன்னு சொன்னா வந்துருவா. அம்மா, உங்க பொண்ணு பண்ண உதவிய பத்தி சம்பந்தியம்மா கிட்ட சொன்ன. அவங்க நீங்க வந்த உடனே அவங்க உங்களை சந்திக்கணும்னு சொன்னாங்க. நீங்க மேல இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். வேண்டாம், அவங்க ஏதாவது முக்கியமான வேலையா இருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நாங்களே போய் பாக்குறோம். இல்லம்மா, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. நாங்களே போய் கூட்டு வந்துடுறோம். நீங்க எல்லாம் மேல இருங்க. சரிங்க, போலாம் வாங்க. வாங்க. போங்க. வா வணக்கம். போய் சரி, சம்பந்தியம்மா. வாங்க போங்க. மீனா, அத்தை, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி அத்தை. நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடலாம். சரி, நீ போய் ரகு ரெடி ஆயிட்டானான்னு பாரு. நான் போய் ஜனனி ரெடியான்னு பாக்குறேன். வா, சரிங்க சிவா. அத்தை. எங்க காணும் இவள? சை! எந்த லூசுங்க இங்க வச்சது? நடக்கிற பாதையில போய் வச்சிருக்காங்க. சை! ஓகே, இது போதும். சை! உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண. ஆனா நீ அத காலால மிதிச்சு எல்லாத்தையும் கழிச்சு ஓர வச்சிட்டல. உன்னெல்லாம் காய விட்டாதாண்டா சரியா வரும். வாத்தி மேடம், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? நீங்க என்ன சின்ன குழந்தைங்களா சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடுற மாதிரி தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வாங்க. எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நிறைக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்திவள் பார்க்கும் போது கடவுளை என்று நம்பும் மனது, இன்னும் கண்கள் திறக்காத சிற்பம், ஒரு கோடி பூ பூக்கும் வெட்கம், ஆண் மனதை அழிக்க வந்த சாபம். சும்மா சொல்லக்கூடாது வாத்தி மேடம். பா, ஆஃப் சரியில்ல ஆளை கொல்றீங்க. வேற லெவல்ல இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இங்க வந்த?
என்னது? ஏன் இங்க வந்தியா? என்ன மேடம் இப்படி கேட்டீங்க? நீங்க தானே என்கிட்ட உங்க லவ்வ சொல்லணும்னு இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல கூப்பிட்டீங்க. இப்ப எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? எந்த விஷயமும் இல்ல, நீ கிளம்பு. வாத்தி மேடம், வாத்தி மேடம், என்னாச்சு இவளுக்கு? லேட்டா வந்துட்டு கடுப்பாயிட்டாளா? வாத்தி மேடம், வாத்தி மேடம் நில்லுங்க. வாத்தி மேடம், வாத்தி மேடம், ஒரு நிமிஷம் நில்லுங்க. போன்ல நல்லா தானே பேசுனீங்க, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நான் லேட்டா வந்துட்டேன்னு கோவமா? அதான் சொன்னனே ஆட்டோ பஞ்சர்னு. எனக்கு எந்த கோவமும் இல்ல ராசா, நீ கிளம்பலாம்ப்பா. அப்போ நீங்க சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயம்? எனக்கு இப்ப மூடு சரியில்லை, நான் இன்னொரு நாள் சொல்றேன். இன்னொரு நாளா? ஆமா. ஏங்க, உங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்தை கேக்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சுவரேறி குதிச்சு எஸ்கேப் ஆயெல்லாம் வந்திருக்கிறேன். செவரேறி குதிச்சியா? அது ஆட்டோ பஞ்சர் ஆனதுனால மெக்கானிக் ஷாப் வரைக்கும் தள்ளிட்டு போனேன். நீங்க சீக்கிரமான்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் ஷார்ட் கட்ல நிறைய வீட்டு காம்பவுண்ட் சவத்தை ஏறி எகிரி எகிரி குதிச்சு வந்தேன்னு சொன்னேன். என்னமோ பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ போய் சொல்றான் பாரு, ஃப்ராடு பையன். நீ மவுண்ட் எவரெஸ்டே எகிரி குதிச்சு வந்திருந்தாலும் அந்த முக்கியமான விஷயத்த இன்னைக்கு என்னால சொல்ல முடியாது. நீ கிளம்பலாம்ப்பா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க மேடம். இதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமாவே தெரியலையா? நான் எதுக்கிட்ட உன்னை பாவம் பார்க்கணும்? 1 மணி நேரமா கஷ்டப்பட்டு என் மனசுல இருக்கிற விஷயத்த அகல் விளக்கால அடுக்கி வச்சுட்டு உனக்காக காத்து இருந்தா நீ அத பார்க்காம காலால மிதிச்சு எல்லா அகல் விளக்கையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டல்ல. ஓ, அந்த நடக்கிற பாதையில அகல் விளக்கு அது நீங்க தானா? ஐயோ, அதுல என்ன எழுதி வச்சிருந்தீங்க? நான் சரியா பார்க்கலையே. இதுதான் இந்த அலட்சியத்தினாலதான் நான் என் மனசுல இருக்கிறத இன்னைக்கு சொல்றதா இல்ல. நீ கிளம்பி போயிட்டே இரு. ஐயோ, வாத்தி மேடம், வாத்தி மேடம், மனசுல இருக்க விஷயத்த வாயில சொல்ல மாட்டியாடி? பெரிய விளக்கண்ண மாதிரி விளக்குல தான் சொல்லுவியா? ஏன் நேரம் அத பார்க்க முட்டனே. வாத்தி மேடம், வாத்தி மேடம் நில்லுங்க. ஏய், நீ ஃப்ராடு பையன்ட்டு அவளுக்கு புரிய மாட்டுதே. உனக்கு இருக்குடா. டே அன்பு, ரகு சகோதரன் அவரோட ஆளை பார்த்துட்டு வர வரைக்கும் மாட்டிக்காம எச்சரிக்கையா இருக்கு. யாரு வந்தாலும் முதுகு காட்டியே சமாளிச்சிரு. பாவம், காதலுக்காக அந்த மனுஷன் எவ்வளவுலாம் கஷ்டப்படுறாரு. நம்ம இத கூட செய்யலனா எப்படி? ஐயோ, யாரோ வராங்களே. மீனா சகோதரி தானே? நம்ம ரகு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். ரகு, அத்தை உன்னை வர சொன்னாங்க, வா. நீங்க போங்க அண்ணி, நான் ஃபேஸுக்கு க்ரீம் போட்டு வந்துடுறேன். ஏய், இவ்ளோ நேரமா க்ரீம் போடாம என்ன பண்ணிட்டு இருந்த? என் ஆள் கூட போன்ல பேசிட்டு இருந்தேன் அண்ணி. போன்ல பேசிட்டு இருந்தியா? ஆமா அண்ணி, என்ன அவ மீட் பண்ணும்னு சொன்னா, அதான் போலாம் இருக்கேன். அதெல்லாம் நீ போகவே கூடாது. பொண்ணு தூக்கி கல்யாணம் நிக்கிற வரைக்கும் நீ மண்டபத்தை விட்டு போகவே கூடாது. ஐயோ, இப்ப என்ன பேசணும்? சரி, எதுக்காக இப்படி முதுகு காட்டிக்கிட்டு அப்படி திரும்பி நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க? அது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி ஃபேஸ்க்கு க்ரீம் போட்டா மூஞ்சி நல்லா மொசக்கி டைல்ஸ் மாதிரி பளபளன்னு இருக்கும்னு ஒரு விளம்பரத்துல சொன்னாங்க. ஐயோ, கையெடுத்துட்டு குரல் மாதிரி இருக்குமே. இது ரகுவோட குரல் மாதிரியே இல்லையே. அன்பு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பின்னாடில இருந்து பார்க்கும்போது கண்டுபிடிக்க முடியல. ரகு சகோதரன் அவர் மாதிரி தானே இருக்கேன். அட, அதெல்லாம் இருக்கட்டும். ரகு எங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சகோதரி, ரகுவோட ஆளு, அவங்க பேரு மூர்த்தி. இல்ல இல்ல இல்ல, வாத்தி வாத்தி. அவங்க கால் பண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருக்காங்க. அதான் ரகு சகோதரன் டக்குன்னு போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டு டக்குன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு. அவர் வர வரைக்கும் அவர் இடத்துல இருந்து ரகுவா நான் நடிச்சு சமாளிக்கலாம் தான் நான் இங்க இருக்கேன். ஐயோ, இந்த நேரத்துல அவன் எதுக்காக அங்க போனா? மாப்பிள்ளை இங்க இல்லன்னு தெரிஞ்சா ஏகப்பட்ட சந்தேகம்லாம் வேற வரும். அதுக்கப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாம் டோட்டலா சொதப்பல் ஆயிடும்.
நான் அவனை போக கூடாதுன்னு தானே சொன்னேன். அவன் என் பேச்ச கேட்காம ஏன் போனான்? சகோதரி, காதல் நம்ம பேச்செல்லாம் கேட்காது சகோதரி. என் அத்தை வேற ரகுவை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. இப்ப நான் அங்க போய் நின்னா எங்க ரகுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சமாளிங்க சகோதரி. நான் ரூம்குள்ள வரவங்கள முதுக காட்டி பேசி சமாளிச்சுக்கிறேன். அதுக்குள்ளதான் ரகு வந்துருவாருல. சகோதரி, யாரோ வர மாதிரி இருக்கு. நீங்க போங்க போங்க போங்க. சரி. ஐயோ, ஐயோ, இதுங்களுக்கு ரகு இங்க இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். அத்தை கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை கிளப்பி விட்டுருவாங்களே, என்ன பண்றது?